தமிழ்நாடு எலெக்ஷன் 2026 யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, ஆட்சி மாற்றம் நடக்குமா, இல்லை அதிகார மாற்றம் நடக்குமா, இல்லை மறுபடியும் வந்துட்டு இதே ஆட்சி வந்துட்டு கண்டினியூ ஆகுமா? சில சர்டைன் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்துட்டு காலங்காலமாக யார் யாருக்கு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சிலர் வந்துட்டு புதுசாக யாராவது வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 50-60 வருஷமா வந்துட்டு தமிழ்நாடை வந்துட்டு ஆண்டுட்டு இருந்தவங்களே ஆளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறப்போ புதுசா வரவங்க ஏன் வந்துட்டு அவங்கள வரவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல வந்துட்டு முதன்மையா இருக்கிறது யாரு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் மற்றும் சீமான் அவர்கள். சீமானன்னா வந்துட்டு தன்னை ஆல்ரெடி வந்துட்டு ப்ரூஃப் பண்றாரு. தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு ப்ரூஃப் பண்றதுக்கான இது ஒரு ஒரு என்ட்ரன்ஸா வந்துட்டு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தன்னை வந்துட்டு சினிமால இருந்து அரசியலுக்கு உட்புகுத்திட்டு இருக்கிறார் அவரை. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து அவருக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவர் கோத்ரூ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ தளபதி விஜய் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு சாதாரண எலெக்ஷன் கிடையாது. 33 வருஷமா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒவ்வொரு விஜயையும் நீங்க வந்துட்டு என்னையும் அவங்களே வந்துட்டு பிரிக்க முடியாது. இது ஒரு சாதாரண எலெக்ஷன் கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாடும் சரி இந்தியாவும் சரி பார்க்காத ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும். 50 வருஷமா நீங்க பார்த்து பழக்கப்பட்ட எலெக்ஷன்ல இருந்து இது கம்ப்ளீட்டா வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் தன்னுடைய முதல் மாநாடுலேயே சொல்லியிருந்தாரு. அதுதான் வந்துட்டு அந்த ஸ்டாம்பைன் தான் வந்துட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா 99.9% வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்குது. இது வரைக்குமே வந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு சாதாரண எலெக்ஷனா இருக்காது, ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. அதுவும் நடந்துட்டு இருக்குது. ஓகே, நடிகர்கள் வந்துட்டு பாலிடிக்ஸ்ல என்டர் ஆகுறத வந்துட்டு அரசியல்வாதிகள் ஒவ்வொரு காலத்திலுமே பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒய் பிகாஸ் அவங்களுடைய செலிபிரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜை மட்டுமே வச்சு தன்னை அரசியலுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்துட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட முடியும். ஒரு என்ட்ரன்ஸ் இல்லாம சீக்கிரமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மீடியம் சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவோ நடிகர்கள் வந்திருந்தாலும் தளபதி விஜய் அவர்களுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2009 2010 காலகட்டங்கள்ல இருந்தே தான் ஃபியூச்சர்ல அரசியல்ல வரப்போறேன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண அந்த காலகட்டத்துல இருந்தே வந்து எதிர்ப்புகள் ஒவ்வொரு படத்துலயுமே வந்துட்டு இருக்குது. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற நடிகர்கள் கூட கம்பேர் பண்றப்போ எதிர்ப்புகள் ரொம்ப வந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு பாக்குறப்போ சில விஷயங்கள் என்னுடைய மைண்ட்ல வந்து என்னன்னா, இப்ப இருந்து ஒரு 30 வருஷம் ஒரு 30 வருஷம் அப்படியே வந்துட்டு பின்னாடி போனீங்கன்னா இது வந்து 2K கிட்ஸ்க்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம். தெரியாதவங்க வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 90s கிட்ஸ் மெயினா வந்துட்டு வந்து 80s 85ல பிறந்தவங்க எல்லாருமே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். 1996 எலெக்ஷன், தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன், சேம் எலெக்ஷன் வந்துட்டு யாராலுமே மறக்க முடியாது. அந்த டைம்ல இப்ப தளபதி விஜய் அவர்கள் எந்த பொசிஷன்ல இருக்கிறாரோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய மனசுல அதை விட ஒரு டபுள் மடங்கு வந்துட்டு ஜாஸ்தியான பொசிஷன்ல வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் மேல வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு மக்களுடைய மனசுல வந்துட்டு இருந்தாரு. அப்ப இருந்த ஆட்சி மாற்றத்துக்கு இவருடைய அந்த ஒரு குரல் டிஎம்கேக்கான அந்த குரல் பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையா இருந்தது. ஸோ அதை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை வந்துட்டு இதுவரைக்கும் ஏடிஎம்கே உடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து ஏடிஎம்கேக்கு பரிசா கொடுத்து டிஎம்கே வந்து ஜெயிக்க வச்சாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்துட்டு தன்னுடைய ஜஸ்ட் ஒரு வாய்ஸால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்துக்கே காரணமா இருந்தாரு. ஒய் பிகாஸ் ஏன் இவரோட வந்துட்டு நிறைய நல்ல நல்ல நடிகர்கள் சிவாஜி இருந்தாங்க அந்த காலத்துல, விஜயகாந்த் இருந்தாங்க, சரத்குமார் இருந்தாங்க, ஏன் கமல்ஹாசன் இருந்தாங்க, நல்ல நடிகர்கள் இவங்களாம் இருந்தாங்களே, அவங்களால ஏன் வந்து அந்த ஒரு வாய்ஸை கொடுக்க முடியல, அவங்களால ஏன் வந்துட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் தங்களை ஈஸியா சேர்த்துக்க முடியலன்னா அவரு சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாதையை நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல நடிகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா எல்லாருமே வந்துட்டு ஈஸியா ஹீரோ ஆயிடலாம். பட் நல்ல நடிகர் ஆகுறது அப்படிங்கிறது வந்துட்டு அவனுக்கு நல்லா நடிக்க தெரியணும். பட் கொஞ்சமா நடிக்க தெரிஞ்சு அவனுக்குன்னு வந்துட்டு சில என்ன சொல்றது, சில யார்கிட்டயும் இல்லாத யூனிக்கான டேலண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை ஈஸியா வந்துட்டு மக்கள் கிராஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரோட வந்துட்டு அவரோட நல்லா நடிக்கக்கூடிய எவ்வளவோ நடிகர்கள் இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா தன் கிட்ட இருக்க ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையுமே வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த பீரியட்ல. ஸோ அதே ஒரு பாதையை தான் வந்து தளபதி விஜய் அவர்களும் வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. பாட்டு, டான்ஸு, ஒரு குத்து சாங்கு, ஒரு இன்ட்ரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்குமே தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் ஈவன் தோ இந்த வாரிசு, லியோ, இப்போ வந்து கோட் முதற்கொண்டு வந்துட்டு எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். 6 to 60 வரை எல்லாருமே அவர் படத்தை வந்துட்டு ஒரு ஆவரேஜான படத்தை கூட
போய் பார்த்து செலிப்ரேட் பண்ற அளவுக்கு அவர் படத்துல வந்துட்டு விஷயங்கள் மசாலா அங்கங்க வந்து தூவி வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த ரிப்பீட்டடா வந்துட்டு அவர் 33 வருஷமா செஞ்சதாலதான் அவர் சொன்ன மாதிரி எல்லா வீட்லயும் இருக்கிற 6 to 60 வரை இருக்கக்கூடிய எல்லா ஏஜ் குரூப்லயுமே பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது இந்த சினிமா அப்படிங்கிற ஒரு மீடியம். ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் சூஸ் பண்ணிக்கிட்ட அந்த பாதையை அடுத்த ஜெனரேஷன்ல விஜய் அவர்கள் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதற்காக அந்த இடத்துல வந்து தகவமைச்சுட்டு தனக்கு இதுதான் வரும் அப்படிங்கிறத ஒரு பெஸ்ட் என்டர்டைனரா இந்தியாவிலேயே இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு டாப் 5 பெஸ்ட் என்டர்டைனர் நடிகர்கள் நான் சொல்ல கிடையாது, டாப் 5 பெஸ்ட் என்டர்டைனர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுல ஒரு டாப் 3ல வந்து தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி தன்னுடைய கெரியருடைய உச்சம் தான், அந்த கெரியருடைய உச்சத்தை விட்டுட்டு தான் வந்துட்டு அவர் பொலிட்டிக்ஸ்க்கு வந்தாரு. பொலிட்டிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ வந்துட்டு அரசியலுக்கு வந்து ஆப்வியஸ்லி எல்லா கட்சிக்காரங்களுமே பாத்தீங்கன்னா 33 வருஷமா இருந்திருக்காரு, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்து இவர் ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு, இவர் வந்து என்ட்ரி ஆகுறாருன்னா இவரை வந்து அடிக்கிறதோட வேற வேலையே கிடையாது. ஒண்ணு இவர் ஜெயிக்கணும், இல்லாட்டி வந்து நம்ம ஜெயிக்க விட மாட்டார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு அவர் அடிக்க ஆரம்பிச்சது. லக்கி என்னன்னா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவருடைய ஃபேன்ஸ் வந்துட்டு ஃபேன்ஸா மட்டும் தான் இருப்பாங்க. பட் தளபதி விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் வந்துட்டு தொண்டர்கள் ஆனாங்க. சில தொண்டர்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கும் வந்துட்டு போயிருக்கிறாங்க. எஸ், அந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு அரசியல் கட்சியா மாறப்போ அந்த ஃபேன்ஸுடைய பலம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா வந்துட்டு மாறுது. ஸோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா பை லக் பை காட்ஸ் கிரேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ போற இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு பின்தொடர்றாங்க இந்த சென்ஸ் ஜஸ்ட் பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு போறது மட்டும் இல்லாம என்ன பின்தொடர்றாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வரக்கூடிய அந்த கூட்டம், அந்தந்த ஊர்ல வரக்கூடிய கூட்டம் கை காட்டிட்டு போயிடுவாங்க அவங்க போனதுக்கு அப்புறம். பட் பின்னாடி தொடர்றது அப்படிங்கிறது யாருமே பண்ணது கிடையாது. மேபி அந்த காலத்துல வந்துட்டு இந்த 2 வீலர்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இந்த கார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அதனால கூட இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த அதே கூட்டம் அதே கிரேஸ் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு இப்போ வந்துட்டு கிடைச்சிருக்குது. ஈவன் தோ அந்த கரூர் இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். செப்டம்பர்ல வந்துட்டு நடந்தது, செப்டம்பர் 27 கரூர்ல வந்து அவர் போறப்போ வந்துட்டு என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இவங்க எல்லாருக்குமே தெரியும். இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் கூட இவருடைய கேம்பெயினுக்கு இவருடைய மீட்டிங்கே போனா வந்துட்டு நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து சேஃப்டி இருக்காது அப்படின்னு ஒரு 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 ஸ்டாம்பைன் வந்து குத்த பார்த்தாங்க. பட் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு போற வழியில எல்லாமே பாத்தீங்கன்னா மலர்களை தூவி வந்துட்டு வரவேற்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு கிரேட். அவருக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் பரிசு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரசிகர்களாகிய தொண்டர்கள் பலம்னு வந்துட்டு நான் சொல்றேன். அவரு எது சொன்னாலுமே ட்ரெண்ட் ஆகுது. மேடையில சினிமால வந்துட்டு என்ன விஷயங்களும் சொல்லலாம், அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகளை யூஸ் பண்றது, இல்ல வந்து அந்த டைம்ல வந்துட்டு சோசியல் மீடியால எந்த விஷயத்தை பத்தி அதிகமா வந்துட்டு விவாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு திரைக்கதை அமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு இருக்கும். பட் எதுவுமே இல்லாம வந்துட்டு பை ஃப்ளோல வந்துட்டு அவர் அடிச்சு வர்ற எல்லா விஷயங்களும், அவர் பேசுற எல்லா விஷயங்களும் வீட்டுல வந்துட்டு இருக்கிற குட்டீஸ்கள் கொண்டு வந்துட்டு அதை பஞ்ச் டைலாக் மாதிரி பேசி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு பண்றாங்க. அப்போ இந்த கூட்டத்தை வந்துட்டு நம்ம எப்படிப்பட்ட கூட்டம்னு வந்து நம்ம எடுத்துக்கிறது, ஃபாரின்ல இருந்து எத்தனை பேர் வந்து 5 வருஷம் 10 வருஷம் சொல்லிட்டு பல கண்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற தமிழர்கள் பாத்தீங்கன்னா என்னுடைய ஓட்டு வந்துட்டு நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு விரல் புரட்சி மாதிரி வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இந்தியாவை நோக்கி, தமிழ்நாடை நோக்கி. மேபி இதுதான் ஒரு விரல் புரட்சியா அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு சொன்ன மாதிரி அவர் சொன்ன அந்த விசில் சிம்பிளை வந்துட்டு வீட்டுல இன்னைக்கு இருக்கிற மகளிர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கோலமா வந்துட்டு போடுறாங்க. இதுல வீட்டுல இருக்கிற குட்டீஸ் அவங்க வீட்டுல இருக்க எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க. நீங்க எல்லாருமே வந்துட்டு விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும், டிவிக்கே தான் நம்மளுடைய இது தளபதி விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போடணும். ஒரு குழந்தை நேத்து பிறந்த குழந்தை கூட பாத்தீங்கன்னா அவருடைய அரபி குத்து சாங் போட்டா வந்துட்டு வைப் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எத்தனை பேருக்கு வந்துட்டு அமையும்னா வந்துட்டு எனக்கு தெரியல. அவரு நம்ம சொன்ன மாதிரி மீட்டிங்ல பேசுற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டயலாகுமே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஒவ்வொரு டயலாகுமே பாத்தீங்கன்னா குட்டீஸ் கொண்டு வைப் பண்ணிட்டு அது ஈஸியா கொண்டு வந்துட்டு போய் சேர்த்துருது. ஸோ அந்த விஷயங்களுமே பாத்தீங்கன்னா இயற்கையாவே வந்துட்டு அவருக்கு அந்த ஒரு உடல் மொழியும் சரி, மக்களை ஈர்க்கக்கூடிய அந்த தன்மையும் சரி அவருக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அது வந்துட்டு அது கடவுள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா காலங்கள்லயுமே எல்லா கட்சியுமே பாத்தீங்கன்னா இந்த சேட்டலைட் மீடியாஸ் அப்புறம் வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் மீடியாஸ் இதை தான் நம்பி இருக்கும். தன்னுடைய கருத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதை வந்துட்டு மீடியமா வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இப்ப இருக்கிற இந்த டிவிகே கட்சியை தவிர எனக்கு இந்த நியூஸ் மீடியா பிரிண்ட் மீடியா யாருமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டு டிஜிட்டல் மீடியாவுக்கு கன்வெர்ட் ஆகிற முதல் பொலிட்டீஷியன் இந்தியாவிலேயே வந்து தளபதி விஜய் அவர்களா தான் இருப்பாங்க. அவர் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே ட்விட்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்துட்டு ரீல்ஸ் ட்ரெண்ட்
அதாவது இந்த பக்கம் யூடியூப்ல திறந்து அவருடைய கேம்பெயின் மீட்டிங், அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பயங்கரமா வந்துட்டு ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது, வைல்ட் ஃபயர் மாதிரி. ஸோ இப்படி இது வரைக்கும் ஒரு ஃபார்முலாக்குள்ள இருந்த அந்த ஒரு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதெல்லாம் இருக்கணும், பேசிக்கா இருந்தாதான் இது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த 50-60 வருஷமா இருந்த அந்த ஒரு ஃபார்முலா, அந்த ஒரு கட்டமைப்பு எல்லாமே அடிச்சு துவம்சம் பண்ணி உடைச்சு தூள் தூளாக்கி ஒரு புதுசா ஒரு விஷயத்த வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காரு. இதுல எவ்வளவோ பிரச்சனைகள் அவருக்கு முதல் மாநாட்டிலேயே சொல்லியிருந்தாரு, பர்சனல் இஷ்யூஸை வந்துட்டு கொண்டு வருவீங்க, பட் என்ன நீங்க கொடுத்தாலும் வந்துட்டு ஐ ஒன்ட் லுக் பேக் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இதுல புதுசா ஸ்டாம்பிங் வேற அவர் மேல வந்துட்டு பிஜேபியோடைய இன்னொரு பி டீம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேட்ட இடத்துல வந்துட்டு கேம்பெயின் பண்ணாம வந்துட்டு குறுகலான சந்தில வந்துட்டு கொடுக்கறது, மக்கள் கிட்ட வந்துட்டு கேம்பெயின் போனா செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது, கரெக்டா 30 நாளைக்கு முன்னாடி அவருடைய டிவோர்ஸ் இஷ்யூஸ் வந்துட்டு வெளியே வந்தது, ஒரு நடிகையோட சேர்த்து வச்சு பேசுறது, ஒரு தொகுதியில மட்டும் 234 தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில மட்டும் ஒரு எம்எல்ஏ மட்டும் பாத்தீங்கன்னா பின்வாங்கினது, அப்புறம் வந்துட்டு இப்ப ரீசெண்டா ஒரு கேண்டிடேட் வீட்டுல பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல் விட்டது, நிறைய இடங்கள் வந்து அடிதடி சம்பவங்கள் எல்லாமே நிறைய நடந்திருக்கு. இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா ஜனநாயகன் இஷ்யூ அந்த படத்தை வந்துட்டு சின்ன சின்ன ரீசன்ஸ்க்காக தள்ளி வச்சு இப்ப ரீசெண்டா ஆன்லைன்லுமே வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ இவ்வளவு ப்ரெஷரையும் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 6 மாசத்துல தன்னோட சைலண்ட் மூலியமாகவும் தன்னுடைய பேஷன்ஸ் மூலியமாகவும் தன்னுடைய இக்னோரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலியமாகவும் மட்டுமே வந்து தள்ளி வச்சு இன்னைக்கு ஜெயிச்சு காட்டியிருக்காரு. நேற்று அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் எரிமலை மாதிரி வந்துட்டு வெடிச்சு சிதறியிருக்காரு. இத்தனை மாசம் தன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு தன்னுடைய ஸ்டைல்ல வந்துட்டு போட்டு வெளுத்து விட்டாரு. ஸோ நாளைக்கு எலெக்ஷன்ல அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படிங்கறது வந்துட்டு எனக்கு தெரியல. பட் இந்த மனுஷன்ட்ட நம்ம கத்துக்க வேண்டிய நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஓடுறப்போ கூட இருக்கிறவங்க யாராவது ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்த்து நம்மளோட அவன் ஃபாஸ்டா ஓடிடணும்னு நினைச்சோன்னா நம்ம தோத்துருவோம். ஸோ அந்த விஷயத்த வந்துட்டு கரெக்டா வந்துட்டு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இத்தனை வருஷம் அதுல வந்துட்டு பழக்கப்பட்ட சில ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க, அனுபவப்பட்ட சில ஆட்கள் இருப்பாங்க அந்த துறையில, அவங்க வந்துட்டு நம்மளை அடிக்க வந்துட்டு துவைச்சு விட்டுருவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணவோ கேதர் பண்ணவோ வந்துட்டு பழகிக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, பட் நம்ம வேலை என்னமோ, அது நம்மளுடைய குறிக்கோள் என்னமோ அதை பார்த்துட்டு சைலண்டா இக்னோர் பண்ணிட்டு அதுல ஜெயிக்கிறோமோ தூக்குறோமோ சண்டை செய்யணும். அதுதான். ஸோ அந்த சண்டை செய்யறது அப்படிங்கிறத வந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வந்துட்டு ஜெயிப்பார் நான் நம்புறேன். ஸோ நாளைக்கு அவர் தோத்துட்டா அடுத்த 5 வருஷத்துக்கு அவரால் சினிமாலேயும் வந்துட்டு நடிக்க முடியாது. ஜெயிச்சுட்டா ஆட்சி மாற்றம் வந்தா அடுத்து இந்த ஆட்சி எப்படி கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இது பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஐ விஷ் தட் he could be get a strong mindset always, but yeah, I know he will, but as a fan I wish him that he deserves more for his patience, for his ignorance, for his perseverance. ஸோ யா, இதுதான் வந்துட்டு இந்த ஒரு 6 மாசமா வந்து அவருடைய வாழ்க்கையில நடந்த சகிக்க முடியாத ஏத்துக்க முடியாத நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஸோ அதை வந்துட்டு இதெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் வந்து வந்திருக்கிறாரு. அட்லீஸ்ட் ஒரு ஓட்டு மூலயமா அவருக்கு என்னுடைய சப்போர்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஓட் பண்ணுங்க. நான் யாரையும் இந்த வீடியோ மூலயமா வந்துட்டு நீங்க தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச ஒரு மனிதருக்கு இந்த ஒரு லாஸ்ட் 6 மாசமா, ஒரு வருஷமா, இந்த 2 வருஷமா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது. அதுக்காக அஸ் அ ஃபேன் பாய்ல இருந்து அவரை பிடிச்ச ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஆளுமைக்கு வந்துட்டு என்னுடைய சப்போர்ட் வந்து நான் தெரிவிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், யாருக்குமே வந்துட்டு என்னுடைய வீடியோ மூலயமா வந்துட்டு யாரையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு வந்து நீங்க தாராளமா ஓட்டு போடலாம். ஸோ யா, அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். இதை பத்தி தளபதி விஜய் அவருடைய ஃபேன்ஸ் வந்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர்.